வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். கேஸ் சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபாய். நாளை முதல் 3 முக்கிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் வந்திருக்கு, இந்த அறிவிப்புகள் வந்த உடனே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதாவது இந்தியன் கேஸாக இருக்கட்டும், ஹெச்பி கேஸாக இருக்கட்டும், பாரத் கேஸாக இருக்கட்டும், மற்றபடி எந்த விதமான கம்பெனிகளாக இருந்தாலுமே இந்த அரசு அறிவித்தது அப்படின்னா அதன் கீழே தான் வந்து செயல்பட்டாகும். அவங்க கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சரி, உரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கீழே தான் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி, எதன் அடிப்படையில் கிடைக்கிது, ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு மானியம் கிடைக்கும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சொன்னதுனால நாங்கள் வந்து கையில் கொடுத்துட்டு இந்த காசை எல்லாமே ஆன்லைன் பண்ணலான்னு ஆன்லைன் பண்ணோம். உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே பணம் ஏறிக்கும் அப்படின்னாங்க. நாங்களும் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறோம், எப்போ ஏறுதுன்னே தெரியல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஆயிடுச்சு, இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் எங்கே ஏறுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். போன டைம் ஒரு அப்டேட் கொடுத்தப்ப அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அமௌண்ட்டு ஏறுதுங்கிறீங்க, ஆனால் ஏறுது, அது வேணுமோ கன்ஃபார்மு, ஆனால் எனக்கு ஏறல, வேற எங்கேயும் ஏறுது அப்படிங்கிற மாரி அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் லைக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சரி, கீழே போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேஸ் சிலிண்டரை பற்றி உங்களுடைய மனசில் உள்ள ஆதங்கத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளும் சரி, அரசு அறிவிக்கக்கூடிய இது போன்ற நியூஸ்களும் சரி உங்களுக்கு உடனுக்குடனே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்குறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசு செயல்படுத்திடுச்சு, நாங்கள் வந்து அக்கௌண்ட் நல்லா ப்ராசஸிங் பண்ணிட்டோம், மாநில அரசு தான் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில அரசு கேட்டிங்களா, மத்திய அரசு தான் செய்யலை, நாங்களாம் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸிங் அப்டேட்டை கொடுக்குறாங்க. இப்படியே மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருந்தால் நடுவில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய மக்களாகிய நீங்கள் என்ன கருத்துக்கள் சொல்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம இப்படியே மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் இது வந்து வேலைக்கு ஆகாது, நம்ம பழைய முறைப்படி விறகடுப்புக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராக்கெட் அடுப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாராச்சு. எல்லாருமே வந்து அந்த அடுப்புக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. கேஸ் சிலிண்டர் இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இப்போ திடீர்னு அரசு வந்து 3 முக்கிய அறிவிப்புகளை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் மானியம் வந்து கொடுப்போம், சரியான முறையில் உங்களுக்கு மானியம் வர மாரி நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், அது வந்து கரண்ட்டில் இருக்கணும், ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற மாரி ரெகுலராக கரண்ட் அக்கௌண்ட்டாக வேணும். 100 அக்கௌண்ட் வருது அப்படின்னா மினிமம் 2-3 அக்கௌண்ட்டு தான் கரண்ட்டில் இருக்குது, மற்ற அக்கௌண்ட் எல்லாமே டெத்தில் இருக்குது அப்படிங்கிறத அவங்களோட குறையாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நாமளே இப்போ என்ன பண்ணுவோம், காசு இருந்தால் ஒரு 1000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் போட்டு வைப்போம். அப்படி போட்டு வைக்காதீங்க, நிறைய பேர் இருக்காங்க இன்னுமே. அந்த பழைய பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போய் அதை கொடுத்து அது சிலிண்டருக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் காலங்கள் போச்சு. அவங்க சொல்கிற குறை, நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக போடுறோம், நான் அக்கௌண்ட் ரிசீவ் ஆக ரிட்டர்ன் ஆகுது, அதனால் நீங்கள் வந்து கரெக்டான முறையில் கரெக்டான வழிமுறையில் நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாரி மத்திய அரசில் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. முதல்ல சொல்லிட்டாங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு தரப்பினர் என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 3 அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணலையோ உடனடியாக போய் உங்களுடைய பயோடேட்டா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கைரேகை அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். அது வந்து நீங்கள் போய் ஆதார்லாம் அப்டேட் பண்ணுறாங்கல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். பேங்க்கில் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 விதமான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ப்ரூஃப் படி ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க்கில் வந்து கொடுத்துருக்கணும். அந்த ஆதார் கார்டில் 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கணும், இன்னொன்று அந்த ஆதாரில் கைரேகை கரெக்டாக இருக்கணும். இது 2ம் கரெக்டாக இருந்தால் தான் பேங்க்கில் அப்ரூவல். அதாவது இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் இப்படி தான், ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேங்க்கில் ஆதார் கேட்குறாங்க. ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் கைரேகை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 இருந்தால் போதுமா அப்படின்னா கிடையாது. 2 இருந்து கரெக்டான முறையில் கைரேகை அப்டேட் ஆகணும். நீங்கள் போய் கைரேகை வைக்கிறப்ப கைரேகை வரல அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேங்க ஆனால் கைரேகை வரல அப்படின்னு. கைரேகை போய் அப்ளை பண்ணினதுலேருந்து 24 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் 10 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். அந்த 10 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கைரேகை வந்து மாறிடும். கைரேகை வந்து மாறின பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்து பேங்க்கில் கொடுக்கலாம். ஓகேங்களா. எத்தனை ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஸ்டெப்பு. ஆதார் கார்டு பேங்க்கில் கேட்குறாங்க, ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும், கைரேகை இணைச்சிருக்கணும். கைரேகை இணையலை அப்படின்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்பையும் இணையலை அப்படின்னா 10 டேஸ் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ கைரேகை வச்சு பார்த்தீங்கன்னா கைரேகை வந்துடும். கைரேகை வந்ததுக்கு பிறகு பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து மொதல் ஸ்டெப்பு ஆதார். 2வது பேன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, இது வந்து 50,000க்கு மேலே வந்தால் தானே பேன் கார்டு கேட்பாங்க. நமக்கு எதுக்கு இதெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து டைம் கடத்துகிற வேலை, இதெல்லாம் வந்து என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்கிறீங்க. கட்டாயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு இனி வரும் காலகட்டத்தில் நீங்கள் 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி, இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது பேங்க்கில் கட்டாயமாக்கிட்டாங்க. நீங்கள் வந்து கட்டாயமாக பேங்க்குக்கு பேன் கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த 3 வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானியம் 300 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற அமௌண்ட்லேருந்து மானியம் வந்து உங்களுக்கு 300 ரூபாய் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 3 விதமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், பேங்க் அக்கௌண்ட்டு கரண்ட்டில் இருக்கணும், வரவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த அக்கௌண்ட் எப்பயுமே கரண்ட்லேயே மெயின்டைன் ஆகின மாரி இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. 1. 2வது ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் கைரேகை இருக்கணும். கைரேகை இல்லை அப்படின்னா கைரேகை பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணிங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் கைரேகை பதிவாயிரும். அப்படி பதிவாகலை அப்படின்னா ஒரு 10 நாள் வெயிட் பண்ணணும். கைரேகை பதிவாயிரும். 10 நாள் கழித்து அந்த கைரேகையை வந்து வச்சு பார்த்துட்டு ஓகேன்னா இந்த ஆதார் கார்டை பேங்க்கில் கொடுக்கலாம். 1. 2வது பேன் கார்டு வேணும். பேன் கார்டும் பேங்க்கில் வந்து அப்டேட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும். அதோட பேன் கார்டோடைய ஆதார் கார்டு லிங்க்கில் இருக்கணும். ஓகேங்களா. இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த 300 ரூபா ரீஃபண்ட் கிடைக்குமா. மத்திய அரசு அதிரடியாக அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள்
வெயிட் பண்ணாமல் உடனடியாக வந்து இதெல்லாம் செயல்படுத்துங்க. கட்டாயமாக உங்களுக்கு 300 ரூபாய் ரீஃபண்ட் கிடைத்துவிடும். சிலிண்டரை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட்டு இதுதான். இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.